ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு? ஸோ மொத்தத்தில் வந்து நம்மெல்லாம் சொன்ன மாதிரி தான் கைஸ். ஒரே ஒரு இதுதான், நம்ம தப்பாக நினச்சிட்டு தப்பான ஒரு விஷயம் செய்யும்போது அதை எவ்வளோ பேரை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு உதாரணம். சரிங்களா? அதாவது பாரதி வந்து அதை தமிழ் மேலே இருக்கிற பாசத்தினால அவங்க அம்மாவை வார்த்தைகளாலேயே குத்தி கிழிச்சிருப்பாள். அதனால் அந்த அம்மா சூசைட் அட்டன் பண்ணி செத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து இன்னும் சூசைடா இல்லை கொலையா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. சரிங்களா? இதை ஆனால் அந்த டாக்டர் அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லும், நீங்கள் வந்து தப்பாக நினச்சிட்டு தப்பான முடிவு எடுத்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லும். அதாவது உங்கள் ஒய்ஃபு கூட அந்த சண்டை போட்டிருப்பீங்க இல்லையா, அது வந்து தப்பான ஒரு இது, நீங்கள் தப்பான புரிதலோட அந்த நினைவலைகளை அழிச்சிருக்கீங்க. ஒரு கோபத்தில் எடுக்கிற முடிவு வந்து எவ்வளோ தூரத்தில் ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த கதை மூலயமா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வெளியில் உட்காந்துருக்காங்க. டாக்டர் வந்து அவருக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆல்ரைட் அப்படின்னு சொன்னபோது சரி ஓகே எல்லோரும் சாப்பிட போங்கன்னு சொன்ன உடனே எல்லோரும் சாப்பிட போயிடுறாங்க. அப்போ டாக்டர் அம்மா வந்து ஆதிக்கிட்ட உண்மையை சொல்ல வர்றாப்புல. ஸோ எல்லா உண்மையும் சொல்லிடுறாப்புல. இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் பண்ண வந்தீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி, உங்கள் ஒய்ஃப் மேலே இருந்த கோபத்தினால நீங்கள் நினைவலைகளை அழிச்சிருங்க. இந்த 5 வருஷத்தில் நடந்த லைஃப்பில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆப்ரேஷனுக்காக வந்தீங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை பண்ணிட்டேன். இன்றைக்கி அதனால தான் என் குழந்தை வந்து முடியாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் எந்த ஃபேமிலி நீங்கள் வேண்டாம்னு நினச்சி நினைவலைகளை அழிச்சிங்களோ அதே ஃபேமிலியோட தான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் ஷாக் ஆகிடுறான் ஆதி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல, நீங்கள் நினைவலைகளை அழித்து அவங்கள விட்டு பிரிஞ்சு இருந்தாலும் மறுபடியும் விதி வந்து உங்களை சேர்த்து வச்சுருக்கு. அப்போ ஏதோ ஒரு தப்பான புரிதலோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ஷாக் ஆகிடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்? எப்பயும் போல் சுதாகருக்கும் மித்ராவுக்கும் பாரதி அங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொன்னோடனே தவளையை கூப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாப்புல ஆதி. இந்த மாதிரி ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி தான் மேலே எவ்வளோ லவ் இருக்குது, எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நம்ம பொண்டாட்டி அப்படிங்கிறத நம்ம ஆதி தெரிஞ்சுக்கணுமாமா. அதனால் ரவுடிகளை செட் பண்ணி குத்த வர மாதிரி செட் பண்ணுறாப்புல. அதே மாதிரியே தவளையும் வந்து ஆளுகளை செட் பண்ணுறாப்புல. அவங்களும் குத்த வர்றாங்க. அதுவும் பாரதி காதுபடையே பேசுகிறாங்க. உடனே போனவன் மறுபடியும் திரும்பி வர்றா. வரும்போது மித்ரா இன்னும் டென்ஷன் ஆகி, ஏன் நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, போன்னு சொன்னால் போக மாட்டிங்களா அப்படின்னு சொன்னோடனே சுதாகர் இருந்துட்டு, வேண்டாம் விடு மித்ரா, இவங்ககிட்ட பேசி நீ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற, அவங்க நீ எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது, இங்கேயே இருந்துட்டு போட்டு விடு அப்படின்னு சொன்னோன்னே இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்க போகணுன்னு சொல்லி அவர்கிட்ட கிளம்பிடுறாங்க. கரெக்டாக இவ உள்ளே போய் அந்த கட்டில் மேலே இப்படி படுப்பாங்க பாருங்கள், அதை கூட ஒழுங்காக செய்ய தெரியல. அந்த கட்டில் மேலே இப்படி கையை வச்சு படுத்திருக்கையிலேயே அந்த கையில் வந்து அந்த சிவப்பு சாயம் ஒட்டி இருக்கும். நீங்கள் நல்லா அந்த சீனை வந்து இன்னொரு தடவை கூட நீங்கள் ஓட்டி கூட இப்படி ஜூம் பண்ணி கூட பாருங்கள். நான் பார்த்தேன், இப்படி பாதி இப்படி கையை வச்சு படுத்திருப்பாங்க இல்லையா, அப்போ இந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து சிவப்பு சாயம் பூசின மாதிரி அந்த கையில் இருக்கும். சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அந்த அந்த ஷார்ட்டை வந்து நிறைய டைம் எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் அந்த சாயம் போகவே இல்லை. அப்போ கத்தியால் எப்படி குஷி படத்தில் வர மாதிரி விஜயை குத்த வரையில் சோதிக்கா பிடிப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இந்த அம்மா பிடிச்சி ஆரியை காப்பாற்றுறாங்களாமா. காப்பாற்றினோடனே கையை வந்து காயமாகிடுச்சாமா. உடனே கையை கட்டு போட்டாங்க. ஆனாவும் இவளுக்கு கையில் வந்து கட்டு போடுற வேலையாகவே தான் இருக்குது. புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி தான் கையில் கட்டை போட்டுட்டு 2 கையிலையும் இப்படி கட்டை போட்டுட்டு 2 கையிலையா ஒரு கையிலையும் தெரியல, தலையை சீவி விடுவான், சேலையை கட்டி விடுவான், பூ வச்சு விடுவான், பார்த்துருக்கீங்கள? அதே மாதிரியே மறுபடியும் 2 கையிலையும் கட்டை போட்டுட்டு இப்படியே இப்படி கையை இப்படி கீழே போட்டால் தான் என்ன, அதை இப்படியே வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குறா. எல்லாத்துக்கும் தெரியணுமாமா, ஆதி இவ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியணுமாமா, பில்டப் போடுறாங்க மேடம். அப்புறம் கையில் கட்டு போட்டோன்னே
அப்புறம் ஆதி வந்து இப்படியே பார்க்குறாப்புல பாரதியை. அப்புறம் நம்ம தவளை இருந்துட்டு ரொமான்ஸ்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், இது சரியான இடம் இல்லை அப்படிங்கிறாப்புல. உடனே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே மித்ரா இருந்துட்டு போங்க முதல்ல உள்ள அப்படின்னு சொன்னோடனே அப்போ கூட கையை இப்படியே தான் வச்சுக்கிட்டு இருக்காப்புல. சரியா? அப்புறம் என்னை நடக்க கூட முடியாதுங்களாங்க, கையில் அடிபட்டுருக்கு, அதை இவன் வந்து பிடிச்சிட்டு தான் நடக்கணுமா? ஐயோ சாமி முடியலையா. உடனே நடந்து போகிறாங்க. உடனே எல்லாம் அப்படியே பாட்டியெல்லாம் ரொம்ப இதாகி என்னாச்சு கையில் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உடனே அந்த குழந்தைங்களும் கேட்குதுங்க என்னம்மாச்சு உனக்கு அப்படின்னு. இந்த மாதிரி கையில் சின்னதாக காயமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில என்னாச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி மீனா கேட்கல சுதாகர் டென்ஷன் ஆகி ஏற்கனவே அதான் நடந்துருச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன், காபி போட்டு எடுத்துகிட்டு வா ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நம்ம திலகா பாட்டி மீனாவோட அம்மா வந்து ஆதிக்கிட்ட விசாரிக்கிறாப்புல, என்ன தம்பி நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம், இப்போ பரவாயில்லைங்களா உடம்புக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அவ்வளோதான் இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். ஸோ மொத்தத்தில் இந்த டாக்டர் அம்மா வந்து இன்றைக்கி வந்து உண்மையை சொன்னது நாடகத்தில் கொஞ்சம் 100க்கு ஒரு 5% பரவாயில்ல, இன்னும் 95% இன்னும் நாடகம் முழுசாக வரல, புரியுதுங்களா? 5% அந்த அம்மா வந்து உண்மையை சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த அம்மா பாதி உண்மையை தான் சொல்லியிருக்கு, மீதி உண்மையை சொல்லலை. என்ன சொல்லலை அப்படின்னா மித்ரா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு அந்த அம்மா சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லாமல் போயிடுச்சு. ஒருவேளை மித்ராவுக்கு பயந்து கூட சொல்லாமல் போயிருக்குமோ என்னமோ. ஆனால் மித்ராவும் அந்த டாக்டரமும் அடிக்கடி மீட் பண்ணி பேசிக்குவாங்க இல்லையா? அப்போ மித்ராவை பற்றின உண்மையை அந்த அம்மா சொல்லியிருக்கணும்ல, பாதி உண்மையை சொல்லி பாதி உண்மையை சொல்லாமே போயிடுச்சு அந்த அம்மா. சரி ஓகே டன். நீ மித்ரா பற்றின உண்மைகள் ஆதிக்கு சீக்கிரம் வெளியே வரணும், மித்ரா கெட்டவள் அப்படிங்கிறது ஆதிக்கு தெரிய வரணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன அபிப்பிராயம் தாங்க, என்னோட அபிப்பிராயம் தான், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பல்லவியை விட பாரதி, அதாவது பாரதின்ற கேரக்டரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனனி நடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த ஜனனி வந்து இந்த 2வது சீசன்லேயும் நடிச்சிருந்தாங்க அப்படின்னா நாடகம் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த மாதிரி சீன்ஸுக்கு எல்லாமே ஜனனி வந்து சூப்பராக இருந்திருப்பாங்க. ஸோ ஜனனியை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஜனனி ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் கைஸ், நல்லாயிருக்கும். அந்த ஆனால் என்ன ரிப்பீட்டட் சீன் தான், கையில் ஓயாமல் கட்டை போட்டு இந்த அம்மா உட்காந்துருக்கு. இனி ஆதி போய் என்ன ஆச்சா பாரதி, சாப்பிட்டீங்களா, மாத்திரை சாப்பிட்டீங்களா, சேலையை கட்டி விடவா, புடவையை கட்டி விடவா, தலையை சீவி விடவா, நீ இந்த பாட்டி சும்மா இருக்குமா, இவங்க 2 பேர்த்தையும் தவளையும் இந்த பாட்டியும் ஒன்றா சேர்ந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிற மாதிரியே நீ கொஞ்சம் சீன்ஸ் எடுப்பாங்க சரிங்களா? மறுபடியும் இந்த அம்மா வந்து சேலை கட்ட முடியாது, புடவை கட்ட முடியாது, அதுக்கு சரி சேலையும் புடவையும் ஒன்று தானா, சரி புடவை கட்ட முடியாது, தலை செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, உடனே இதெல்லாம் செய்கிறதுக்கு ஆதி தான் கரெக்டுன்னு சொல்லி இந்த பாட்டியும் இந்த தவளை அண்ணாவும் பிளான் போட போகிறாங்க. அடுத்து 1 வாரம் நம்மளை இதை வச்சு கழுத்தாக இருக்க போகிறாங்க மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு சரியா? இதை பார்த்து மித்ராவும் சுதாகரும் டென்ஷன் ஆகி அவங்க பிபி சுகர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. முடியலடா டே. அப்புறம் எங்கேயா இந்த அம்மாவை காணா, லட்சுமி அம்மாவை காணா, பாட்டி கூடயே சுற்றிக்கிட்டு இருக்குமே அத்தைன்ட்டு. சிங்கப்பூரில் போய் ஆண்டாளோடு இருக்கிறது என்ன, சிங்கப்பூர்லேயே இருக்க மாட்டிருக்குது. எப்போம்மா ராசாத்தி நீ வருவ நாடகத்துக்கு? ஓகே டன். வேற என்ன? மற்ற சீரியலை பொறுத்தளவு கார்த்திகை தீபம் எனக்கு தெரிஞ்சு கார்த்தி வந்து உண்மையை வந்து சொல்லி அதுக்கப்புறம் இன்றைக்கி ப்ரோமோ வந்துச்சு, ப்ரிவியூ வந்துச்சு இன்றைக்கி போடுறது. ரேவதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா சாமுண்டீஸ்வரி. அதுக்கப்புறம் என்னது, இனிமேல் இந்த கோயிலுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி தலையில் தண்ணி ஊற்றுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் கனவாக இருக்குமோன்னு தோணுது கைஸ். கார்த்திகை தீபம் எனக்கு தெரிஞ்சு இப்படி எடுத்தால், அன்றைக்கே நான் சொன்னேன் இந்த மாதிரி அவள் வந்து உண்மையை சொல்லும்போது சந்திராவுக்கும் அந்த மற்றவங்க காளியம்மா அந்த வில்லன் குரூப்பில் இருக்கு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் மூக்கு உடஞ்ச மாதிரி எனக்கு தெரியும் மாப்பிள்ள. நீங்கள் வேணாலும் பாருங்களேன், இதெல்லாம் கனவாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இவன் வந்து உண்மையை சொல்ல போய் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி யாராவது சந்திரா இது கனவு கண்டிருப்பாளோ இல்லை வேறு யாராவது கனவு கண்டிருப்பாங்களோ தெரியல. ஆனால் வந்து இவன் உண்மையை சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி வந்து எனக்கு தெரியும், நீங்கள் தான் என் மாப்பிள்ளைங்கிறது தெரியும், அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா அப்பாவோட சாவுக்கு இவங்க காரணம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். இல்லை இது ஒருவேளை மறுபடியும்
குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டின மாதிரி இவன் உண்மையை சொன்னோன்னே இந்த அம்மா கோவப்பட்டு புருஷனையும் புள்ளையும் இழுத்துட்டு போய் இந்த அம்மா வந்து மாப்பிள்ளை இந்த கார்த்தியை வந்து வெறுத்துட்டு மறுபடியும் இவன் போய் சமாதானப்படுத்துறதுக்கு தொங்கிக்கிட்டு அலையணும். ஏன்டா அதுக்கப்புறம் ரேவதி இங்கே வந்து ஓ நெஞ்சமேன்னு இந்த அம்மா இங்கேருந்து கார்த்தியை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அவன் அங்கேருந்து ரேவதியை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். ஐயோ சாமி முடியலடா டே முடியல. எனக்கு தெரிஞ்ச நாடகத்தை இப்படி தான் இழுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. கார்த்திகை தீபம் நல்லாவே இல்லை. கார்த்திகை தீபம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. நல்லா இல்லை, கதை சுத்தமாக நல்லா இல்லை. ஓவர் ஆக்டிங். சாமுண்டீஸ்வரி அப்படின்ற ஒரு லேடியோட ஆக்டிங் வந்து ஓவர் ஆக்டிங். கௌசல்யா வந்து டம்மி பீஸாக போட்டாங்க. நல்ல ஹீரோயின், ஒரு பாம் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு திறமசாலியாவது காமிச்சிருக்கலாம். சும்மா ஒரு ஃபைட்டை வந்து ரேவதியை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபைட்டை வந்து வச்சுட்டாங்க. அந்த பாமை கண்டுபிடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கெத்தான ரோல் கொடுத்துருக்குறாம்ல. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க? ஓகே டன். கார்த்திகை தீபம் சொதப்பல், எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்கப்பா. ஐ டோன்ட் லைக் இட். அதுக்கப்புறம் வேறு என்ன சீரியல்? அயலி சீரியலில் வந்து இந்த சிவாவும் அயலியும் வாரிசு சீரியலில் வந்தாங்க. இப்போ அண்ணாமலை சீரியல்லே வர்றாங்களாம்மா. ஏதோ அண்ணாமலை ஜவுளி கடை வச்சுருக்குதாம்மா அந்த அம்மா. அந்த கடையில் வந்து கேமரா இருக்காம்மா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வர்றாங்களாம்மா. இப்போ தான் ப்ரோமோ பார்த்தேன். ஆனால் அந்த அண்ணாமலையாக நடிக்கிறாங்களா கைஸ், அந்த லேடி வாய்ஸ் வந்து சந்தியா ராகத்தில் மாயாவோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது. புரியுதுங்களா? மாயா வாய்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதே வாய்ஸ் தான் இந்த அண்ணாமலையில் நடிச்சிருக்காங்கல்ல அந்த அம்மா அண்ணாமலையா, அவங்க வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குது. வாரிசு சீரியலில் வந்து ஜனாமாவோட வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும், கெத்தாக இருக்கும். இந்த அம்மா வாய்ஸ் பூனைக்குட்டியாட்டம் மாயா வாய்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி பூனைக்குட்டி வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு கெத்து இல்லை, ஒரு கம்பீரம் இல்லை, நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வேறு என்ன? வாரிசு சீரியல் சூப்பர். நம்ம சிபி கண்ணாடி போட்டு கோல் சூட் போட்டு அப்படியே ஏரோப்ளேனில் ஏறலான்னு பார்த்துட்டு இருக்கையில நம்ம தமிழ் வந்து செக் வச்சிட்டாப்புல போக முடியாத மாதிரி. சரியா, சூப்பராக இருந்தது. வாரிசு சீரியல் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன? சின்னஞ்சிரிக்கிலேயே மறு வீட்டுக்கு போய் ஜாலியாக இருப்பாங்களாட்டிருக்குது. நல்ல குதூகலமாக தான் இருப்பாங்களாட்டிருக்குது. பார்க்கலாம். சின்னஞ்சிரிக்கிலேயே அது ஒரு ட்ராக்கில் ஓடிட்டுருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன? சந்தியா ராகம் நான் பார்க்குறதே இல்லைப்பா. அப்புறம் பாரிஜாதத்தில் கதை கொஞ்சம் நல்லாவே இல்லை, வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸ்ரீஜாவை கடத்திட்டாங்க. அந்த இடத்துல ஸ்ரீஜா இல்லாத இடத்துல எப்படி இசையை உட்கார வைப்பீங்க? ஒரு பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னா இன்னொரு பொண்ணு தூக்கி மணமேடையில் உட்கார வச்சுருவீங்களாடா? என்னடா இது கான்செப்ட்? லாஜிக்கே இல்லை நாடகத்தில், கேவலமாக இருக்குது. இசையை தூக்கி உட்கார வைப்பாங்களாமா, விசால் வந்து பொட்டு வைப்பாராமா, அப்புறம் இந்த ஸ்ரீஜா வந்துடுவாங்களாமா, அப்புறம் இசை தான் என்னை கடத்த சொன்னாங்கன்னு சொல்லுவாங்களாமா. என்னது இது கூமுட்டத்தனமாக இருக்குது. ஸோ ஸ்ரீஜா பற்றின உண்மையை கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சது. இந்த ஒரு நாடகத்துலையாவது கரெக்டாக உண்மையை கண்டுபிடிச்சி இசை மேலே லவ் வர மாதிரி கல்யாணம் பண்ணுங்கடா. முடியல எங்கனால. எப்போ பார்த்தாலும் கல்யாணத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து உயிரை வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் வேறு என்ன? வீரா சீரியல். அண்ணா சீரியலில் வந்து வீராவும் மாறனும் வந்து ஒரு குட்டி கலாட்டாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நல்லாவே இல்லை. வீராவோட வாய்ஸையே மாற்றிட்டாங்களாட்டு இருக்குது. ஐயோ நல்லாவே இல்லை. உங்கள் குடும்பத்தை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், நீ மன்னிச்சிருங்கோ அப்படின்னு பேசுகிறாப்புல. ஐயோ நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை. அண்ணா சீரியல் எங்கெங்கேயோ போய் எங்கெங்கேயோ சுற்று. அந்த சீரியல்லாம் முடிச்சு விட்டு போகலாம். ஐயோ சாமி, எனக்கு தெரிஞ்சு மாதமாகி குழந்தை பெற்று காமிக்கிற மாதிரி ஒரே சீரியல் வந்து அண்ணா சீரியல் தான். மற்ற எல்லா சீரியல்லையும் மாதமாக இருக்கேங்கிறாங்க, வயிறு பெருசே ஆக மாட்டேங்குது, குழந்தைய வைக்க மாட்டேங்கிறாங்க. எந்த சீரியல் சொல்கிறது உங்களுக்கே தெரியும். கெட்டி மேளம் தான் கைஸ். அஞ்சலி எப்போ மாதமானா இன்னும் வயிறு பெருசாகலை, இன்னும் அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் வந்து பொண்டாட்டி மாதமாக இருக்கா, அதனால் அவள் வந்து வாதாடக்கூடாதுன்னு சொல்லி மகேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ முடியலையா. துளசிக்கு எப்படி இது பண்ணாங்கன்னு தெரில, அவார்டு கொடுத்தாங்கன்னு தெரில. ஐயோ அவள் என்ன நடிக்கிறாங்கன்னு ஒன்றும் இல்லை. மகேஷ் நடிக்கிற அளவு கூட இங்கே இந்த சீரியலில் யாருமே நடிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவளுக்கு போய் அவார்டு கொடுத்து வச்சுருக்கீங்க. ஐயோ என்ன கான்செப்டில் நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்கன்னே தெரிய மாட்டேங்க. சரி ஓகே டன். வேறு என்ன? திருமாங்கல்யம் ஒரு வழியாக கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண நம்மளோட ராசகுமாரனுக்கு இன்னொரு லவ்வர் இருக்காங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியுதாம்மா. தெரிஞ்சு இந்த அம்மா என்ன செய்ய போகுது? விட்டு விலகி போதா, இல்லை அவங்க வீட்டுக்கே ஓடி போகிறாளா? ஐயோ சாமி, என்னடா நாடகம் எடுக்கிறீங்க? கூமுட்டுத்தனமாக இருக்குது திருமாங்கல்யம்னா. அவ்வளோதான் கைஸ். வேறு என்ன? உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் டாக்டர் அம்மா வந்து பாதி உண்மையை சொல்லி பாதி உண்மையை சொல்லாமல் போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மித்ரா தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா வேலையை முடிஞ்சிருக்கும். பார்க்கலாம், இனி இதையும் இந்த ஆதி தான் கண்டுபிடிப்பாங்களாட்டு இருக்குது. அப்புறம் அந்த டாக்டர் அம்மா இன்னொரு விஷயம் சொல்லிச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ஒரு லெட்டராக எழுதி ஒரு பொட்டியில் போட்டு பூட்டி வச்சுருக்கீங்க. அதோட சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது என்னன்னா நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த சாவி உங்கள்கிட்ட தான் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அது வரைக்கும் வேணால் சூப்பர், வேலை முடிஞ்சது. ஏன்னா அவன் லெட்டர் எழுதி வச்சுருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் கேஸ் இந்த ஆண்டாள் ஊரில் போய் தங்கியிருப்பாங்க இல்லையா, அது என்ன ஊருன்னு இப்போ தான் ஈஸியாக இருந்துச்சு. காரைக்குடியில் தான் ஆண்டாள் வீடு இருந்தது. சரிங்களா, ஆண்டாள் வீட்டுக்கு எதிர்த்தவள்கிட்ட தான் ஜனனி இருந்தாங்க, தமிழ் இருந்தால் ஆதி இருந்தாங்க. இனி காரைக்குடியில் போய் ஷூட்டிங் எடுத்தாங்க தான் கரெக்டாக இருக்கும். காரைக்குடியில் தான் அந்த லெட்டர் இருக்குது. ஆண்டாள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பொட்டியில் தான் அந்த லெட்டர் இருக்குது. இனி காரைக்குடி எப்போ போக போகிறேன்னு தெரியல. இப்போக்குள்ளே காரைக்குடியில் போக மாட்டேன் கேஸ், நான் சொல்கிறேன்ல. இப்போ வரைக்கும் நீங்கள் அந்த சீன்லாம் எதிர்பார்க்காதீங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இனி எங்கள் கையில் அடிபட்டு வந்துட்டால, இனி பாருங்கள் உள்ளே ரொமான்ஸாக தான் இருக்கும். நீ சேலையை கட்டி விட்றது, பூ வச்சு விட்றது, தலசியை விட்றது, சரிங்களா, சோறு ஊட்டி விட்றது, இதெல்லாம் நீங்கள் நடக்கும். இதுக்கு வந்து காரணம் வந்து தவளையும் அந்த பாட்டியுமா தான் இருப்பாங்க. இதுக்கு இடையில இந்த திலகா அம்மா வேறு ஏதாவது ஒரு குட்டி கலாட்டா பண்ணி மீனா அவங்ககிட்ட வந்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி அது ஒரு சீனை போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இங்கிட்ட சுதாகரும் மித்ராவும் அப்படியே மூஞ்சியை இப்படியே பண்ணி பிபி சுகரை ஏற்றிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக போகிறாங்க. ஓகே கேஸ், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். பை.